Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to my channel. அன்ன பாத்திரம். நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியா டேஸ்டியா பொட்டேட்டோ சிப்ஸ் ஈஸியா எப்படி செய்யறது பார்க்கலாம். இதுக்கு அவ்வளவு ஒன்றும் டைம் எல்லாம் ஆகாது. ரொம்ப குவிக்கா செஞ்சிடலாம். அதே சமயத்துல இது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஒரு 1/2 kg பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். நல்ல பெரிய பொட்டேட்டோவா பார்த்து எடுத்திருக்கேன். ஸோ இதை ஃபர்ஸ்ட் இதோட தோல் எல்லாம் கம்ப்ளீட்டா பீல் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நான் இந்த ஃபுட் ப்ராசஸர்லேயே நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க போறேன். இது ரொம்ப தின் ஸ்லைசஸா ரொம்ப குவிக்கா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருது. நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா நீட்டா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஸ்லைசஸை நல்லா கிளீனாக தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும். ஒரு 4-5 டைம்ஸ் தண்ணியை மாற்றி மாற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டர்க்கி டவலில் போட்டுட்டு இதில் இருக்கிற தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கணும். சில பேர் இதை நல்லா காய வைப்பாங்க. நம்ம அந்த அளவுக்கு பண்ண தேவையில்ல. இதில் இருக்கிற தண்ணியை மட்டும் இந்த டவல் வச்சு நல்லா அப்சர்வ் பண்ணி எடுத்துட்டோம்னா போறோம். இப்போ இந்த பொட்டேட்டோ ஸ்லைசஸ்ல இருக்கிற தண்ணியை கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்லைசஸா இது உள்ள போடணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருந்தா மட்டும்தான் சிப்ஸ் நல்லா கிறிஸ்பியா வரும். ஸோ நல்லா காய வச்சுட்டு இதை போடுங்க. அதே மாதிரி நம்ம போட்டுட்டு உடனே திருப்பக்கூடாது. அப்படியே வச்சுட்டு நம்ம இதை கிளறி விட்டோம் அப்படின்னா அதோட டெக்ஸ்சர் ப்ராப்பரா வரவே வராது, கிறிஸ்பினஸும் இருக்காது. ஸோ அதனால போட்டு அப்படியே வச்சிருங்க. நல்ல ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஸ்லோவா திருப்பி போட்டுட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இதை அந்த ஆயில்ல இருந்து ரிமூவ் பண்ணி எடுத்து நம்ம வேற பாத்திரத்துல டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுல எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இப்போ பாருங்க, இதோட சவுண்டே ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல கிறிஸ்பியான சவுண்ட் வருது பாத்தீங்களா. இப்போ இதுல கொஞ்சமா சால்ட் அண்ட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட சத்தம் கேட்டாலே உங்களுக்கு தெரியும் நல்ல சூப்பரா பர்ஃபெக்டா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்க, நல்ல மொறு மொறுன்னு பர்ஃபெக்டான பொட்டேட்டோ சிப்ஸ் நல்ல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்நாக். வீட்டில் பசங்க கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.